வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ளவுஸ் பிட்டில் அழகான ஒரு பாவாடை, அதேமாரி இன்னொரு ப்ளவுஸ் பிட்டில் சட்டை. இது 80 பாயிண்ட் இருக்க ஒரு ப்ளவுஸ் பிட்டு. இதில் ரைட் சைடு ராங் சைடு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு கரெக்டாக சரி பாதியாக வெட்டணும், அதாவது கரபாகம் கீழே வர மாதிரி. இந்த துணியில் பாவாடை தைச்சா ஒரு 2 வயசு குழந்தைக்கு சரியான அளவாக இருக்குங்க. அதாவது நார்மலாக பாடி இருக்க ஒரு குழந்தைக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இடுப்பு சுற்றளவு உயரம் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த துணி ஒரு மாதிரி நூலாக வருது பாருங்கள். இது மாதிரி துணியை என்ன பண்ணணும்னா ரைட் சைடு வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. ரைட் சைடு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பிசுரெல்லாம் வெட்டி விட்டுருங்க. நிறைய பேர்கிட்ட ப்ளவுஸ் பிட் இருக்கும் தைக்காமல், வேறு ப்ளவுஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி இருக்கிறத நம்ம குழந்தைகளுக்கு அழகாக தைச்சி போடலாங்க. இப்போது இதுக்கு உள் பக்கமாக அப்படியே இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். போட்டோம்னா அந்த ரா எட்ஜஸ்லாம் உள் பக்கமாக போயிடும், வெளியே தெரியாது. இப்படி தைச்சி முடிச்சிட்டேன்னா இப்போ இந்த கரபாகம் கீழ்ப்பக்கமாக ஆகிடுது. அதாவது அதுக்கு மேலே நான் பார்டர் ஏதாவது இருக்குது என்கிட்ட, அதை வச்சு தைக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அதை மடிச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட சரியாகவே இருக்கும், ரொம்பலாம் பெருசாக இருக்காது. இப்போ இதை அப்படியே மடித்து தைச்சிட்டோம்னா இந்த கீழ்ப்பாகம் ஃபினிஷ் ஆகிடுது. இதுக்கு நான் லைனிங்க்கு ஒரு ப்ளவுஸ் பிட்டை தான் போடுறேன். அதில் சில ஒட்டு பிட்டெல்லாம் வந்திருக்கு. இருக்கிற துணியில் தைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். இப்போ இதை தைச்சி முடிச்சிட்டேன்னா இதை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. வெளி துணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உள் துணி. அது உங்களுக்கு படத்தில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ இதனுடைய ஓரங்களை தைக்கிறேன். அதாவது 2 துண்டை ஜாயின் பண்ணிவிட்டு 2 சைடு, ரைட் சைடு லெஃப்ட் சைடு இந்த ஓரத்தை தைச்சி முடிச்சிட்டேங்க. தைச்சி முடிச்சிட்டா இப்படி நமக்கு லெங்க்த்தியான ஒரு பாவாடை பீஸ் கிடச்சிடுது. இதுக்கப்புறம் தான் நம்ம இதில் ப்ளீட் வைக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி ஜஸ்ட்டு நான் இப்படி ப்ளீட் வைக்கிறேன். உங்களுக்கு துணி ரொம்ப அகலமாக இருந்து 1 மீட்டர் இருந்தால் இன்னும் கூட நல்லாவே சுருக்கு வைக்கிறதுக்கு வரும். நான் ஜஸ்ட்டு சிம்பிளான மெத்தடில் தான் இதில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சுருக்கு வச்சு இதை முடிச்சிடும். இடுப்பு சுற்றளவு எவ்வளோ உங்களுக்குன்னு பார்த்துக்கோங்க. அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வைக்கணும். நான் இதில் அளவெல்லாம் இல்லை, சும்மா ஜஸ்ட் அப்படியே தான் தைக்கிறேன். இப்படி தைச்சிட்டு பிசரெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு இதேமாரி நமக்கு லைனிங் துணி இருக்கு இல்லையா, அதுலேயும் நான் தைக்கணும். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இது இப்படி இருக்கா, லைனிங் துணி இதில் வச்ச மாதிரியே அதுலேயும் சுருக்கு வச்சு இப்படி தைச்சி முடிச்சுட்டா 2 ஈக்குவலாக வரணும். லைனிங் துணியில் கொஞ்சம் சுருக்கு கம்மியாக தான் வரும், இதை விட அது கொஞ்சம் கம்மியான துணி தானே. இதுலேயும் அதேமாரி உள்பக்கம் 2 பக்கமும், அதாவது கெட்ட பக்கம் உள்ளே இருக்க மாதிரி வச்சு இதை அப்படியே ஒரு தையல் போட்டுருங்க. சுருக்கு வச்சு முடிச்சுட்டு இடுப்பு பகுதியும் வச்சு இப்படி ஒரு தையல் போடுறோம். பாவாடை சட்டை தைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம்னு நினச்சிட்ருக்கோங்க. பிகினர்ஸ்க்கு இது மாதிரி சின்ன சின்ன பாவாடை சட்டை தைச்சி பழகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம கையால் நம்ம குழந்தைங்களுக்கு தைச்சா அதை விட ஆனந்தம் வேறு என்ன இருக்க முடியும். பாருங்கள், இந்த மாதிரி தைச்சி முடிச்சிட்டேன். இப்படி தைச்சி முடித்ததுக்கப்புறம் பார்த்தா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இது ரைட் சைடு இப்போ தெரியறது. இதில் இப்போ லைனிங் துணி மேலே ஒரு தையல் போடணுங்க. அது படிமான தையல். என்னுடைய சேனலில் டைலரிங் மட்டும் இல்லை, ஷாப்பிங் வீடியோ, செலிப்ரேட்டிங் வீடியோ, அது மாதிரி டூர் அண்ட் ட்ராவல், அது ஃபாரின் டூரும் இருக்குது, லோக்கலில் இங்கே இருக்க மும்பை டூர்ஸும் நிறைய இருக்குது, கேவ்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் உங்களுக்கு வேண்டியதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு தையல் போட்டு முடித்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த தையல் அப்படியே படிமானமாக இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த சைடு இருக்கு இல்லையா, 2 உள்பக்கம் அந்த பிசுறு உள்பக்கம் போகிற மாதிரி இப்படி வச்சு ஒரு தையல். இந்த மாதிரி துணிங்க நமக்கு வச்சு கொடுத்துருவாங்க. அது நலங்குக்கோ இல்லை நவராத்திரிக்கோ அது மாதிரி துணிகள்லாம் பாருங்கள் கொஞ்சம் பாலிஸ்டராக இருக்கும். உள்ள லைனிங் கொடுத்து தான் தைக்க வேண்டியிருக்கும். பிசுறு வந்துக்கிட்டே இருக்கும் நூல். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் உங்களுக்கு தைச்சி காமிக்கிறேன். இப்படி தைக்கும்போது நமக்கு ஓவர்லாக் போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த துணி அப்படியே உள்பக்கமாக போயிடுங்க. இப்படி மேல் பக்கம் வச்சு ஒரு தையல் நம்ம தைச்சி முடிச்சிட்டோமா, நமக்கு இப்போ இந்த பாவாடை நமக்கு ரெடி ஆகிடும். இதில் நான் சட்டை கட்டிங்க காமிக்கலை. ஆல்ரெடி நான் ஏற்கனவே பாவாடை சட்டை தைக்கிறது போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் ஜஸ்ட்டு இந்த பாவாடை அந்த சட்டையோட மெயினான ஃபியூச்சர்ஸ் அதை தான் காமிச்சிருக்கேன். இது கொஞ்சம் அயர்ன் பண்ணிக்கலாம் நம்ம.
என்கிட்ட இருக்குது பார்ட்ரு, அதனால் அந்த பார்டரை வச்சு அப்படியே கீழ்ப்பக்கம் முழுசும் ஒரு தையல் போட்டு முடிச்சிடுறேன். அப்படியே மேலேயும் அதேமாரி அந்த தையல் போட்டுடணும். பார்டரோட 2 சைடு தையல் போட்டு முடிச்சிட்டோமா. இப்போ இது ஒரு பாவாடைக்குள்ளே பார்டர் ஆகிடுது. இப்போ என்ன பண்ணணும், உள்பக்கமாக இந்த பாவாடை துணியை அட்டாச் பண்ணிடணும், லைனிங்கும் இதையும். இது பாருங்கள் சட்டை ஆல்ரெடி நெக் எல்லாம் முடிச்சிட்டேன். நான் கைக்கு வந்து இந்த மாதிரி கிராஸ் பீஸை இப்படி ஜாயின் பண்ணிக்கிறேன். இதுக்கு கை வச்சாலும் வைக்கலாம், நான் இதில் கை வைக்கல. திரும்பவும் அந்த கிராஸ் பீஸ் மேலே ஒரு தையல் போடணும். எல்லா கிராஸ் பீஸும் திரும்புறதுக்காக இப்படி ஒரு தையல் போட்டால் நீட்டாக இருக்கும். இதை அப்படியே வச்சு கார்னரில் ஒரு தையல், திரும்ப உள்பக்கம் ஒரு தையல், அதாவது 2 தையல் வரும் கைக்கு. நம்ம கிராஸ் பீஸ் எவ்வளோ வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு திரும்புறதுக்காக தையல். நான் அதை மேல் பக்கமே போட்டுக்கிறேன். நம்ம கை வச்சாலே தெரியும் எவ்வளோ தூரம் துணி இருக்குன்னு. அதனால் இது மாதிரி 2 கையும் தைச்சி முடிச்சிட்டேன்னா இப்போ நம்ம சைடில் ஒரு தையல் போட்டுக்கணும். அப்படி போடக்கூடிய தையல் ஃபுல் அண்ட் ஃபுல் போடாமல் கொஞ்சம் முன்னாடி நிறுத்திக்கிறேன். ஏன்னா அந்த இடத்த ஒரு கட்டிங் மாதிரி வருங்க, அதுக்காக தான் அப்படி தைக்கிறேன். இந்த மாதிரி 2 சைடுமே நம்ம தைச்சி முடிச்சிட்டோமா. இப்போ அந்த கட்டிங் நமக்கு எப்படின்னு சொல்கிறேன். அதாவது சட்டை மாதிரி இருக்கும். இதை பாருங்கள், இப்படி ஜஸ்ட் அந்த மடித்து ஒரு பா மாதிரின்னு வச்சுக்கலாமா. இந்த மாதிரி போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியுது இல்லையா, அதே தான். இதேமாரி 2 பக்கமும் நம்ம தைச்சி முடிச்சுக்கணுங்க. தைச்சி முடிச்சிட்டா நமக்கு அது சட்டை லுக்கு அழகாக வந்துடும். இதில் பாடி பாவாடை தைக்க வேணாம், நாடா வச்சு தைக்க வேணாம், ஆனால் பார்க்க சட்டை மாதிரி இருக்கணுன்றதுக்காக இந்த மெத்தடு. இதுலேயும் நான் அந்த பார்டரை வச்சு தைச்சி முடிச்சுக்கிறேன். இது வந்து பார்க்குறதுக்கு பாவாடை சட்டை மாதிரி தெரியும், ஆனால் 1 பீஸ் பாவாடை சட்டைங்க. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இதை போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த நாடாவெல்லாம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான மெத்தடுங்க. இது மாதிரி பேக் சைடும் தைச்சி முடிச்சிட்டோமா. லேஸு பாருங்கள், சட்டை நமக்கு ரெடி. இதில் ஹூக்ஸ் எல்லாம் நான் அதுக்கப்புறமா வச்சுடுவேன். இதனுடைய ஃப்ரண்ட் சைடு இப்படி இருக்குங்க. இப்போது இந்த சட்டையை பாவாடை கூட நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அப்படி அட்டாச் பண்ணால் நமக்கு அப்படியே கவுன் மாதிரி லுக் இருக்கும். ஆனால் பாவாடை சட்டை, இந்த சட்டைக்கும் பாவாடைக்கும் சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வச்சு பார்த்துட்டு தான் தைச்சிருக்கேன். இதை ஜஸ்ட் இப்படி பாருங்கள், இப்படி வச்சு அந்த கட்டு இருக்கிறது வெளிப்பக்கமாக தெரியணும், அவ்வளோதான் இதில் மேட்ரே. இப்போ இந்த சைடு ஒரு பின்னு, அதேமாரி அந்த சைடு லெஃப்ட் சைடு ஒரு பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிவிட்டு இப்போ இதை மேல் பக்கமாக அப்படியே ஒரு தையல் ஃபுல் அண்ட் ஃபுல் அடிச்சிடணுங்க. ரவுண்டாக வச்சு ஒரு தையல் அடிச்சிடணும். நீங்கள் ஒரு தையலோ 2 தையலோ நம்ம இஷ்டப்படி போட்டுக்கலாம். என்னங்க இந்த மாதிரி மெத்தடில் பாவாடை சட்டை தைச்சா குழந்தைங்களுக்கு அப்படியே கவுன் மாதிரி போட்டு விட்டுறலாம். பார்க்குறதுக்கு பாவாடை சட்டை மாதிரி இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது மாதிரி சிம்பிளான மெத்தடில் டைலரிங் சேனல்ஸ் பார்க்கணுன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். என்னங்க தைச்சி போட்டாச்சு. இப்போ போட்டு பார்த்துருவோமா பாப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த லுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்கா? மறக்காமல் என்னுடைய சேனல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். டைலரிங் பிடிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.